அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம். எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாசுரம் திருப்பாவை பாசுரம் பாடல் 10ஆம் பாடலும் பொருளும் விளக்கத்தை பார்க்கலாம். தோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய், தோற்ற சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாள்முடி நாராயணன் நம்மால், நாற்ற துழாள்முடி நாராயணன் நம்மால், போற்றப் பறைத்தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், போற்றப் பறைத்தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும், கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ, தோற்றம் உனக்கே பெருந்துயில் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய், தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். பொருளை பார்க்கலாம். முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோம்பிருந்தான் தன் பயனாக, இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயோ, நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தந்துவிடுவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் அல்லவா? உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய்போல் தெரிகிறது. சோம்பல் திலகமே, கிடைக்கற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. விளக்கத்தை பார்ப்போம். யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம். இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஜோக் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது. நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறாள். இப்பாசுரத்தை முடித்து கொள்ளலாம். நாளைக்கு 11ஆம் பாசுர பாடலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.